தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இன்றைய சூப்பர் கேஜெட் சீரிஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு யூஎஸ்பி மினி ஃப்ரிட்ஜ். இந்த பர்டிகுலர் மினி ஃப்ரிட்ஜ் உண்மையிலேயே ஒர்த்தா, வாங்கலாமா, இல்லை இந்த மினி ஃப்ரிட்ஜில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சேர்த்து இதோட கிவ்அவேவும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்தது. மேலே பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கும். ஸோ இது ஒரு ஃப்ரிட்ஜ், அதுவும் மினி யூஎஸ்பி ஃப்ரிட்ஜ். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில புக்லெட்ஸ் இருக்குது, டேரக்ட் ஃப்ரிட்ஜ் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃப்ரிட்ஜை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா முழுக்க பிளாஸ்டிக் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குவாலிட்டின்லாம் சொல்ல முடியாது, ஒரு நார்மலான குவாலிட்டி தான், ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சைடு எந்த சைடுமே எந்த ஒரு பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க நார்மலாக அதுவும் யூஎஸ்பி ஒயர். ஸோ இந்த யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பவர் பேங்க்லேயே கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ உங்கள் கம்ப்யூட்டர்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதும் இது ஈஸியாக யூஸ் பண்ணுற வகையில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரண்டு சுவிச்சஸ் ஒரே சுவிட்சில் இரண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கிறது போல் கொடுத்துருக்காங்க. ஒன்று சிங்கிள் கோடு இருக்கிறது, இன்னொன்று டபுள் கோடு இருக்கிறது. சிங்கிள் கோடை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்இடி லைட் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் எரியும். ஸோ அப்படி ரெட் கலரில் எரிஞ்சதுன்னா இது சூடாகுதுன்னு அர்த்தம். இதே டபுள் கோடு இருக்கக்கூடிய அந்த பட்டன் சைடு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளூ கலரில் எரியும். அப்போ பார்த்தீங்கன்னா இது கோல்டு, அதாவது ஃப்ரிட்ஜை நார்மலாக யூஸ் பண்ணுற விஷயம் என்னவோ அது கோல்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ கீழே ஒரு மெட்டல் பார்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த சுவிட்சை ஆன் பண்ண உடனே இந்த மெட்டல் பார்ட் நார்மலாக கூல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நான் ப்ளூ கலர் போட்டிருக்கேன். இந்த ப்ளூ கலர் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கீழே ஃபேன் சுற்ற ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் சில்னஸ் வருது. இங்கே டேரெக்டாக ஓடிட்டுருக்கு. சத்தம் கேட்குதுங்களா? ஸோ ஓடும்போது அந்த சத்தம் லைட்டாக வருது. ஓரளவுக்கு டெம்பரேச்சர் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூ கலர் லைட் எரியுது. இது நான் ஆப்போசிட்டில் போட்டேன்னா இப்போ ரெட் எரியுது. ஸோ இப்போ கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ நேரம் நான் போட்டதுக்கே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த ஃப்ரிட்ஜை நம்ம டெஸ்டிங் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நானும் ஒரு பாதாம் ட்ரிங்க் வச்சுருக்கேன், ஒரு டின் பாட்டில். ஸோ அதற்கு முன்பாக நார்மலாக ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 இருக்குது. நான் சைடில் வைக்கும்போது இந்த பாட்டிலுடைய டெம்பரேச்சரும் இந்த டின்னுடைய டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னா 28. அதே போல் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 இருக்குது அப்ராக்சிமேட்டாக. ஸோ இப்போது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:20. இப்போ நான் இதை வைத்து கூலிங் ஆன் பண்ணி விடுறேன். ஸோ அடுத்த ஒரு 20-25 நிமிடம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/2 மணி நேரம் கிட்டத்தட்ட இதை நான் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் நான் பவர் பேங்க்கில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா நான் பிசியில் கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இரண்டுத்திலையும் சேர்த்து எவ்வளோ டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே அந்த சில்னஸ் லைட்டாக வெளியே வருது. ஸோ நம்ம டெம்பரேச்சர் கனில் செக் பண்ணும்பொழுது டெம்பரேச்சர் ட்ராப் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 28 to 25, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 டிகிரி குறைஞ்சிருக்கு அப்ராக்சிமேட்டாக. இதே தான் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்குடைய டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில்தும் குறைஞ்சிருக்கு. பட் இந்த டெம்பரேச்சர் அப்படின்றது கீழேருந்து கொஞ்சம் அதிகமாக தெரியுதே தவிர பாட்டில் ஃபுல்லாக இன்னும் பரவலை. அதே போல் மேல் பகுதியெல்லாம் ஓரளவுக்கு நார்மலான டெம்பரேச்சரில் தான் இருக்குது. இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சில்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சில்னஸ் மாற்றவும் முடியாது. அதே போல் அந்த சில்னஸ் ஃபாஸ்ட்டாக வருமானு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ அந்த விதத்தில் எல்லாமே கண்டிப்பாக இது ஒரு ஃப்ளாப் அப்படி தான் சொல்லுவேன். பட் இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய்க்கும் கண்டிப்பாக இது ஓவர் ப்ரைஸிங் தான். பட் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் தான் இருந்தது. அந்த 500 ரூபாய்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரை அப்படின்னு நான் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கும் பொழுது தான் இது ஒர்த்து அப்படின்னு நான் யோசித்தேன். பட் இந்த விலைக்கு கண்டிப்பாக இதை நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ, இந்த தமிழ் டெக் சூப்பர் கேஜெட் சீரிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த சூப்பர் கேஜெட் ஒரு சூப்பர் கேஜெட் தான். பட் வாங்கக்கூடிய அளவில் நான் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கக்கூடிய அளவில் இந்த சூப்பர் கேஜெட் இல்லை. பட் இல்லாட்டியும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றனால தான் இந்த வீடியோ நான் சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் நிறைய நண்பர்கள் இதை அமிச்சு எனக்கு லிங்க் அமிச்சு இது கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோவில் ஒரு கிவ்அவேவும் சொல்லியிருந்தேன். இந்த மினி ஃப்ரிட்ஜ் உங்களில் யாருக்காச்சும் ஒரு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ யாருக்காச்சும் இந்த மினி ஃப்ரிட்ஜ் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்க்கணும், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லலாம். அதே போல் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கும் வேணும். ப்ளஸ் இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். கீழே ஏற்கனவே தமிழ் டெக் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 3 கண்டிஷன் மட்டுமே நீங்கள் பண்ணால் போதும். கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுற யாராச்சும் ஒருத்தருக்கு நான் ரேண்டமாக செலக்ட் பண்ணி இந்த ஃப்ரிட்ஜை நான் கிவ்அவே கொடுப்பேன். ஸோ இதோடைய வின்னர்ஸை நான் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். இந்த 2 இடங்களையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சூப்பர் கேஜெட்டை பற்றின வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்ஸ் சொல்லலாம். இல்லை ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், நம்ம ஃபேஸ்புக் பேஜஸ் நீங்கள் எங்கே வேணாலும் என்ன ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த இடத்துலையும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தாலும் மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.